மதவாதி, ஆன்மீகவாதி. மதவாதிங்கிறவங்க யாரு? ஆன்மீகவாதிங்கிற யாரு? மதவாதிங்கிறவங்க யாருன்னா ஒரு தொடக்கப்பள்ளின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஓகேவா? அந்த ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் தொடக்கப்பள்ளி ஆன்மீகவாதிங்கிறவங்க எப்படின்னா ஞானத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆன்மீகவாதி. ஆனால் இப்போ எல்லா ஆன்மீகவாதிகளும் அப்படி இருக்காங்களாங்கிறது கேள்விக்குறிதான். சரிங்களா? சரி, போகலாம். சரி, இந்த மதவாதி என்ன பண்ணுவார் பாருங்க. எல்லாருமே கடவுளை வெளியே தான் தேடுவாங்க. புறத்தில் தான் அபிஷேகம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எல்லாமே செய்கிறது. அடுத்து குளிக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணு, உன்னை சுத்தமாக வச்சுக்கோ, இவங்க இதெல்லாம் சொல்கிறது மதவாதிகள். ஆனால் ஆன்மீகவாதி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிற தேடுன்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான், எந்த ரூபத்தில் இருக்கிறான் கண்டுபிடி, உன்னுக்கு அடையாளம் காணு. இவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தூய்மை. உள்ள தனி தூய்மையாக வச்சுக்கோ. வெளியில் சோப் போட்டு பவுட்ரு போட்டு இந்த ஃபேஸை அழகு பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பார்த்தா தானே பிரைட்டாக அழகாக தெரியுது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே காமம், குரோதம், வெறுப்பு, இந்த மாதிரி கெட்ட தீய குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறத அழிச்சிட்டு டெஸ்ட்ராய் பண்ணி மனசை தூய்மையாக வச்சுக்க. இதுதான் உனக்கு தேவை. பக்திக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, மன்னிக்க தகுந்தது, போற்ற தகுந்தது, இறைவன் நிலைக்கு உயர்த்த தகுந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்மீகம் பின்படுத்தக்கூடிய ஆன்மீகவாதிகளுடைய ஞான வழி மார்க்கம். சரியா? உண்மையாக நிஜமாகவே இறைஞ்சவனுங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கிடையாது, எதுவுமே அழுக்கு கிடையாது. பாருங்கள், மந்திர ஜபம் பண்ணுறோம், சொல்லும்போது வாயில் எச்சில் வருதா? அது எச்சில் தானே? ஆமாவா? அப்போ தூக்கி தூரத்துக்கு போய்விடலாமா? மந்திரத்தை சொல்கிறோமே, அப்போ எச்சில் கலக்க தானே செய்யுது. மந்திர ஜபம் பண்ணும்போது எச்சிலோடு சேர்ந்து அந்த வார்த்தை இந்த தொண்டையிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தத்துலேருந்து தான் என்ன செய்யுது, அந்த வாய்ஸே நமக்கு வெளியில் வருது. உண்மை தானே? அதே மாதிரி பாருங்கள், உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு என்ன பாகுபாடு இருக்காதுன்னா உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கேட்டான், நீ தாழ்ந்த குலத்தில் இழிகுலத்தில் பிறந்தவள், நீ உயர்ந்த குலமா? இதே இழிகுலத்தில் பிறந்தவள் நீங்கள் தாழ்வாக நினச்சேன்னா, இந்த இழிகுலத்தில் பிறந்த நான் உயர்ந்த குணத்தில் இருந்து உனக்கு பணத்தை தானமாக கொடுத்தேன். இழிகுலத்தில் பிறந்த நான் உயிர் குலத்தில் பிறந்த உனக்கு இப்படி தான் ஒரு மனுஷன் வாழ்ந்தாதான் 4 பேர் நன்மை செய்வாங்க, ஒரு ஆன்மாவும் கலங்கப்படக்கூடாதுங்கிறத பாடத்தை கற்றுக் கொடுத்தவன் நான். ஸோ நீ உயிர்குலத்தில் பிறந்தவளா, நான் தாழ்குலத்தில் பிறந்தவளா? இல்லை, நீ தாழ்குலத்தில் பிறந்தாயா? நான் தாழ்குலத்தில் பிறந்தாலும் என் தாய் தகப்பனை வைத்தே அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. நான் உயிர்குல சிந்தனையோடு இருக்கிறேன், நீ தாழ்குல சிந்தனையோடு நீ இருக்கிறாய். ஸோ எண்ணங்களால் தான் உன்னுடைய மனசன். நான் உண்மையான ஆன்மீகவாதி, நீ யார்? ஒரு போலி மதவாதியாக இருக்காதேன்னு சொன்னேன். சரியா? ஜாதி வரியை தூண்டி மக்களுக்குள்ளே ஒரு கலகத்தை கொடுக்குறானே, அவன் உண்மையான ஆன்மீகவாதியானா? கிடையவே கிடையாது. மக்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து உண்மையான ஆன்மீக ஞானத்தை எவன் போதிக்கிறானோ அவனே உண்மையான ஆன்மீகவாதி. இதை பாருங்களேன், அறிவில் ஜீவின்னு சொல்கிறாங்க. எப்படி? எல்லா புக்ஸையும் நம்ம தேடி தேடி படிக்கிறோம்ல, அறிவை வளர்த்துக்கிறோமா இல்லையா? எச்சில் தானே, எல்லாரும் கொடுக்குற திங்ஸை எடுத்து தான் நம்ம பேசுகிறோம். உண்மை தானே? அதுவும் கூட சலைவா உண்மைதாங்க. பாட்டு பாடுறோம், யாரோ ஒருத்தர் பாடின பாட்டை நம்ம பாடுறோம், எல்லாமே இருக்குது தானே? சரிங்களா? ஸோ எதையுமே தாழ்ச்சியாக பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நேரோ திங்கிங் வைட் திங்கிங் சொல்லுவாங்க. பரந்த சிந்தனையோட அந்த பரந்த கருத்துக்கள், பரந்த மனப்பான்மை நம்ம குழந்தைங்களுக்கு கூட வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க கற்றுத்தரணும். அப்படி கற்றுத்தரதன் மூலம் என்ன ஆகும்னா, மாணவர்கள் சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். ரொம்ப எல்லாமே இப்படி ஷார்ட்டாக இல்லாமல் வாய்டாக எல்லாத்துக்கும் அதை ஒரு காரணங்களோட அவங்க அலசி பார்க்கும்போது பாருங்களேன், சே இப்படி செஞ்சுருப்பாங்க, ஆமாம்மா அவங்க அப்படி குறுகிய மனப்பான்மை. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இவங்க இப்படி தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பீப்புளை பார்த்த உடனே அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம அவங்கள எவ்ரி ஒன் இஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி எவ்ரி ஒன் ஹாவ் த சேம் கேட்டகரியில் இருக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். ஓகேவா? நீ சொன்ன கற்றுப்படுதுன்னா லைக், ஷேர், கமெண்ட்.